உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த தேர்தல் என்பது எத்தனையோ முறை தேர்தல்கள் வந்திருக்கிறது. அதாவது இப்போது நடைபெறுவது இந்தியாவினுடைய 18வது பொது தேர்தல். என்னை பொறுத்தவரையில் மாணவ பருவத்திலே இருந்து 10 வயதிலே இருந்து இந்த இயக்கத்தில் பணியாற்றக்கூடிய ஒருவன். ஆகவே எனக்கு 80 ஆண்டுகால பொது வாழ்க்கை அனுபவம் இயல்பாகவே ஏற்பட்ட காரணத்தினாலே இந்த 52 பொது தேர்தல் தான் முதல் தேர்தல் கணக்கில். இந்த 52வது ஆண்டு நடந்த முதல் பொது தேர்தலுக்கும் முதல் ஒரு தேர்தல் உண்டு. அது வெள்ளைக்காரர்கள் அந்த காலகட்டத்தில் கூட அந்த தேர்தல் உண்டு. நம்முடைய தோழர்களுக்கெல்லாம் நான் சொன்னேன், இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப வியப்பாக இருக்கும். இன்றைக்கு ஒரே ஒரு போட்டியில் தான் போய் ஓட்டு போடுறோம். அந்த தேர்தல் அப்படி கிடையாது. பல பேருக்கு தெரியாது. மஞ்சள் பொட்டி பச்சை பொட்டின்னு அப்போ பேர் வரும். அதனால் மஞ்சள் பொட்டிக்கு மங்களகரமான ஓட்டு போடுங்கன்னு அவங்க கேட்பாங்க, காங்கிரஸ்காரங்க மற்றவர்கள்லாம். ஆனால் உடனே அதை எதிர்த்து நிற்கிற கட்சிகள் அங்கே பச்சை பொட்டி இருக்கும். மிக முக்கியமாக அந்த பச்சை பொட்டிக்கு பசுமையான ஓட்டை பசுமையான பச்சை பொட்டிக்கு ஓட்டு போடுங்க என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த காட்சியையும் பார்த்து இன்றைக்கும் பார்த்துருக்குறோம். ஆனால் இத்தனை பொது தேர்தல்களில் ரொம்ப மிக முக்கியத்துவம் பெறக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய தேர்தல்கள் மற்ற எல்லா தேர்தலும் முக்கியம்தான். ஜனநாயகத்தில் தேர்தல் என்பதே ஜனநாயகத்தினுடைய ஒரு அம்சம், மிக முக்கியமாக. அப்படிப்பட்ட ஒரு அம்சத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னன்னா, இதுக்கு 2 தேர்தல் தான் ரொம்ப மிக முக்கியமான தேர்தல். இந்த 18 தேர்தல்களில் எந்த தேர்தல் என்றால், இப்போ நடைபெறக்கூடிய தேர்தலுக்கு இருக்கிற முக்கியத்துவம் மிக முக்கியத்துவம். இதில் யாரும் அலட்சியமாகவோ அல்லது கவனச்சிதறலோடு வாக்களிக்கக்கூடாது. அதை சொல்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு தெரியும், திராவிடர் கழகம், தந்தை பெரியார் அவர்களுடைய இயக்கம் முழுக்க தேர்தலுக்கு நிற்காத இயக்கம். நாங்கள் தேர்தல் பக்கமே திரும்பாத பக்கம்னா தேர்தலுக்கு வேட்பாளர்களாக நிற்க மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் யார் வேண்டுமானாலும் ஆளட்டும் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். எது வேணாலும், நாடு எப்படி வேணாலும் ஆகட்டும் என்று சொல்ல மாட்டோம். சில கட்சிக்காரர்கள் மாதிரி தேர்தல் வராதிங்க, ஓட்டு போடாதீங்க, வெளியில் வந்தால் அவங்கள அவமானப்படுத்துங்கன்னா எழுதி போட்டவர்கள் இன்றைக்கி பாவம் எந்த இடத்துக்கு போகிறதுன்னு தெரியாத எங்கெங்கேயோ போயிருக்காங்க. நான் அதெல்லாம் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். மிக முக்கியமாக அப்படி நாங்கள் ஒருபோதும் நடந்ததில்லை. ஐயா காலத்தில் சரியானவர்களை இந்த நாடும் வாக்காளர்கள் அடையாளப்படுத்துகின்ற கடமை திராவிடர் கழகத்துக்கு உண்டு. இது எப்படின்னா, இந்த உணவு பரிசோதகர் போய் அங்கங்கே தயாரிக்கிற உணவெல்லாம் போய் சந்திக்கிறாங்க. அந்த அதிகாரி சந்திக்கிறார். அப்படி சந்திக்கிற நேரத்தில் எது சரியான உணவு, சரியாக மாம்பழம் இருக்கா, சரியாக உணவு செஞ்சுருக்காங்களா, அது பொதிக்கப்பட்டதா அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள். அந்த வாய்ப்புகளில் இது சரியா இல்லை, இதனால் மக்களுடைய நலன் கெட்டு போகும், மக்களுடைய வாழ்க்கை பாதிக்க போகும், அவர்களுக்கு மரண வாழ்க்கை ஏற்படக்கூடும். ஆகவே அது இருக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்க தடை பண்ணுவாங்க. அதை மீறி அவங்க சாப்பிட்டா என்னாகும், ஆள் காலி ஆயிடுவாங்க. அதை சொல்லக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஃபுட் இன்ஸ்பெக்டர், அது மாதிரி திராவிட கழகம். அதுதான் மிக முக்கியம். எது யாருக்கு உங்களுக்கு வாக்களித்தா ஒரு நல்ல ஆட்சி ஏற்படணும். நல்ல ஆட்சி ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடியதாக இருக்கணும். அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக மிக முக்கியமான ஒரு தேர்தல் இப்போ 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த தேர்தல். மற்ற ஜனநாயகமாக இது இருக்க வேண்டியது இந்த நாட்டில். ஜனநாயகமாக எதேச்சாதிகாரமாக, இதுதான் இந்த நாட்டில். இனி ஆளப்போகிறவர்கள் கார்ப்பரேட் கணவான்களா, உயர்ஜாதி மனு தர்மவாதிகளா, அல்லது சமதர்மத்தை பற்றி கவலைப்பட்டு எல்லாருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும் என்ற சமூக நீதியை கொண்ட ஆட்சிகள் வர வேண்டுமா? இதுக்காக தான் இந்த தேர்தல். இல்லை இப்போ நாங்களே வருவோம், மறுபடியும் 10 ஆண்டு போதாது, நாங்கள் செஞ்ச அக்கிரமத்தை இன்னும் நீட்டிக்கிட்டு இருப்போம், இப்போது சும்மா பேரளவுக்கு ஜனநாயகத்தை இந்த கடைசி 5 ஆண்டுகளில் நடத்தணும் என்று சொல்லக்கூடிய பாஜக, ஆர்எஸ்எஸ்
அதனுடைய ஆட்சி இருக்கிறத மிக முக்கியமாக மதவெறியை, ஜாதி வெறியை, பதவி வெறியை, ஜனநாயகத்தை ஒழிப்பதற்கான ஒரு ஆவேசத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு அரசு. அது மீண்டும் வந்தால் என்னாகும்? ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாநிலங்களே கூடாது. இப்போ இருக்கு பாருங்கள் தமிழ்நாடு, அதுன்னு அதெல்லாம் கூடாது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கணும்? மத்தியில் இருக்கிற ஆட்சி மட்டும்தான் இருக்கணும். அதான் அவருடைய கொள்கை. ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை தத்துவங்களை எல்லாம் கோல்வால்கருங்கிறவர் மிக முக்கியமாக ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்துக்கு பேர் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்னு ஆங்கிலத்தில் பேர், தமிழில் ஞான கங்கைன்னு வச்சுருக்காங்க. அதில் சொல்கிறார், வெள்ளைக்காரங்க இந்த மாகாணங்களை எல்லாம் பிரித்து மாநிலங்கள்னு சொல்லி அவரவர்களுக்கு அவர்களுடைய உணர்வுகளை உண்டாக்கிட்டாங்க. அந்த உணர்வுகள்லாம் வரக்கூடாது. ஆகவே தான் இந்த ஒரே மதம், ஒரு மதம் எங்கள் மதம், அதே மாதிரி ஒரே கலாச்சாரம், அது பார்ப்பனிய சமஸ்கிருத கலாச்சாரம், ஒரே நாடு ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி சமஸ்கிருதம், அதுதான் மிக முக்கியம். மற்றவங்களாம் இருக்கக்கூடாது. இந்த திட்டத்தை அது செய்வார்கள். அந்த திட்டம் அண்மை காலத்திலே அவர்கள் என்ன உறுதி எடுத்துக்கொண்டார்களோ அந்த அரசியல் சட்டத்திற்கு நேர் எதிரானது. இந்திய அரசியல் சட்டம் தெளிவாக எடுத்த உடனே அண்ணல் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் அரும்பாடுபட்டு தயாரித்தது. அவருக்கே நெருக்கடி கொடுத்தாங்க. ஏன்னா அதில் எல்லாம் உயர் ஜாதிக்காரர்கள் தான் பெரும்பான்மை இருந்தாங்க. 6 பேரில் 4 பேர் அவங்க. ஒருத்தர் இஸ்லாமியர், அவர் அதிகமாக வரமாட்டார். இவர் தான் இவருடைய சட்ட அறிவை நல்லா பயன்படுத்தினாங்க. ஏன்னா உலகத்திலேயே சட்ட நிபுணர் அம்பேத்கர். அவருடைய அறிவுக்கு உதாரணமே சொல்ல முடியாது, ஒப்பற்றவர். அவருடைய அருமையான அந்த பீடிகையில் சொன்னார், ஜனங்களாகிய நாம், மக்களாகிய நாம் நமக்கு நாமே வழங்கி கொள்ளுகிறோம். நல்லா கவனிக்கணும். அதை இதுதான் ஜனநாயகத்துக்கு இதை விட அற்புதமான ஒரு அரசியல் சட்டம் வேறு எதிர்க்க முடியாது. அந்த அரசியல் சட்டத்தில் கூட பல நெருக்கடிகளை உண்டாக்கி அவருக்கு தெரியாமையே உண்டாக்குறாங்க. அதுதான் மிக முக்கியம். அப்படி சொல்லும்போது அந்த பீடிகையில் வி தி பீப்புள் அப்படின்னு ஆரம்பித்தார். மக்களாகிய நாம் என்று தான் ஆரம்பிப்பாங்க. எனவே மக்களாட்சி ரொம்ப மிக முக்கியம். அதில் சொன்னார், இந்த 5 அம்சம் ரொம்ப மிக முக்கியமானது. அந்த 5 அம்சத்தில் மிக தெளிவானது சாவர்னிட்டி, இறையாண்மை. அந்த இறையாண்மைன்னா மக்களிடம்தான் அந்த இறையாண்மை இருக்குது. அதிகாரம் பூரா யார்கிட்ட இருக்குது? இன்றைக்கு பறிக்கக்கூடாத அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும்? அது முழுக்க முழுக்க மக்கள் மத்தியிலே இருக்கணும். ஏன்னா அந்த மக்கள் தான் இந்த சட்டத்தையே உருவாக்குறோம். அவர் அழகாக சொன்னார், சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னாரு. அது இறையாண்மை மிக்க, சமதர்ம, மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. 5 அம்சங்கள். இந்த 5 அம்சங்கள் இருக்கு பாருங்க, ஜனநாயகம். இந்த 5 அம்சங்களும் இன்றைக்கு எழுத்தில் இருக்கே தவிர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ் அரசில் அவைகள் காணாமல் பறிவிட்டன. இப்போ அறவே அதை கிழிச்செறியணும். இப்போ அரசியல் சட்டத்தில் ஒரு புத்தகம் நம்ம அடுக்கி வச்சுருப்போம். நீங்கள் மழை காலத்தில், அதுவும் உங்களுக்கு மழை அனுபவம், வெள்ளத்தில் திண்டி வந்த சகோதரர்கள், நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு போய் அந்த அனுபவத்தை சொல்ல வேண்டாம். புத்தகங்கள்லாம் நனைஞ்சு போச்சுங்கன்னு. நனைஞ்ச புத்தகத்தை விட நனைஞ்ச உடையாவது எடுத்து கட்டிட்டு வரணுமே முதல்ல புத்தகத்தை எடுக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் உடையோடு வரணும் பாருங்கள், அதனால் அதை எடுப்பாங்க. ஆனால் அது அப்படியே விட்ட உடனே என்னாகும் உங்களுக்கு தெரியும், செல் அரிச்சிடும் உள்ளே போய். ஆனால் அட்டை இருக்கும். அட்டை நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், புத்தகம் அப்படியே இருக்குது, பத்திரமா இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுத்து பார்த்தா உள்ளே பூரா கரையான் செல்லு இருக்கும். இங்கே கரையான்னு சொல்லுவாங்களா, செல்லுன்னு சொல்லுவாங்க, கரையான். ஆனால் செல்லுன்னா அப்போ எங்கள் பக்கத்தில் அந்த வார்த்தையை சொல்லுவோம் பூராமே. ஆகவே இங்கே கரையான் அங்கே மிக முக்கியமாக அப்படியே உள்ளே இருக்கும். எல்லாம் அரிச்சு போயிருக்கும் பூரா. மற்றவங்க படிக்கிறாங்களோ இல்லையா, கரையான் நிறைய அரசியல் சட்டத்தை படிச்சிருக்கு. இப்போ அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த அளவிற்கு இன்றைக்கு அறத்தை வச்சது தான் மோடி அரசு. இந்த 5 அம்சங்களுக்கும் இடமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக மக்களுக்கு இறையாண்மை, அதை பற்றி கவலை இல்லை.
ஆனால் திடீர்னு என்ன சொல்லுவார்னா, அவருக்கு நெருக்கடி வந்த உடனே கேட்பாங்க, என்னையா உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டார். லாலு பிரசாத் கேட்டார் சம்பந்தமுக்கே மிகப்பெரிய அளவிற்கு. என்ன உடனே குடும்பம், என்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்கிறேன், குடும்பாட்சி நடத்துகிறவர்கள் சொல்லுகிறார்கள். என்னுடைய குடும்பம் யார் தெரியுமா? 140 கோடி மக்களும் என் குடும்பம் அப்படின்னு சொல்லுவார். கேட்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது மகான் அடிகன்னு ஒரு சினிமா வந்தது. அதில் இவருக்கு முன்னாடி, இவர் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், தெரியல. சத்யராஜ் போட்டார். நான் சினிமாவுக்கு போகிறதில்ல, மற்ற நண்பர்கள் சொல்லுவாங்க. திரும்பி வந்து சத்யராஜ் நடித்தாருங்கிறதுக்காக மறுபடியும் காட்ட சொன்னாங்க பூராமே. அதில் மிகப்பெரிய அளவிற்கு. ஆனால் இவர் நடித்த பிற்பாடு நடிக்கிறதா இருந்தால் அதுக்கு இவரை விட பிரதமரை விட பொருத்தமானவங்க வேறு யாருமே இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அவர் இங்கே வந்து சொல்கிறார், 140 கோடி மக்களும் என் மக்கள். ரொம்ப பாராட்டணும். அப்படி ஒரு பிரதமர் கிடைப்பாரான்னு அவர் விரும்புவோம், அதில் நான் சந்தேகமே இல்லை. அப்படி இருந்தால் அவர் வாழ்நாள் பூரா கூட இருக்கலாம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் வரணும். அப்போ கூட தேர்தல் கமிஷனுடைய உத்தரவுனால உதவினால் வரக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வாய்ப்பு என்ன என்பதை எண்ணி பார்த்தீர்களே. ஆனால் அதை மட்டும் நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒரே ஒரு கேள்வி, நிறைய செய்திகள் இருக்குது இங்கே. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த மக்கள், நான் இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிடம் 25 நிமிடம் பேசலாம். அதுக்கு அடுத்தது விருதுநகருக்கு போகணுன்னா உங்களுக்கு தெரியும், பயணம் 10 மணிக்கெல்லாம் முடிக்கணும். கூட்டம் கட்டுப்பாடோடு நாங்கள் நடக்கிறவங்க, ஒரு நேரத்துலையும் பெரியார் தொண்டர்கள் சட்டத்தை மீற மாட்டோம். அது மாதிரி இருக்கக்கூடிய அளவில் இருக்கும்போது அதுக்காக மக்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக இங்கே நீங்கள் வந்திருக்கிற தோழர்களும் மற்றது இதை வாங்கி இந்த புத்தகத்தை கொடுக்கணும். இது ஒரு புத்தகம், மக்கள் விரோத பாஜக அரசை விரட்டி அடிப்போம் மக்கள் சொல்கிறாங்க. இந்த புத்தகம் இதே மாதிரி இது ரொம்ப குறைவான பக்கங்கள், மலிவான அடக்கத்துக்கு கீழே கொடுக்குறோம். அதுதான் மிக முக்கியம். ஏன்னா எங்களுக்கு வந்து இதை வச்சு லாபம் பண்ணுறதில்ல, பிரச்சாரத்துக்கு நேரம் இல்லைங்கிறதுனால நீண்ட நேரம் பேச முடியாது. ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்துலேங்கிறதுக்காக இதை வச்சுருக்கிறோம். 2024 மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணியை, திமுக அணியை ஆதரிக்க வேண்டும். ஏன்? அதற்குரிய சாதனைகளெல்லாம் சொல்லித்தான் கேட்குறாங்களே தவிர வேற ஒன்றும் இல்லைங்கிறதுக்காக இந்த புத்தகம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும், நாம் எல்லாம் இப்போ இந்தியாவே இப்போ கவலைப்படுற விஷயம், எதிர்க்கட்சிகள் எல்லோருமே கவலைப்படுற விஷயம் என்னன்னு கேட்டால், பத்திரமான தேர்தல் நடக்கணுமே அப்படின்னு முதல்ல கேட்பாங்க. பத்திரமான தேர்தல்னால் என்ன? தேர்தல் நேரத்தில் கலவரம் நடக்கக்கூடாது. இதுக்கு முதல்ல தேர்தல் நேரத்தில் கொலை நடக்கக்கூடாது, மற்ற இடங்களில் வரக்கூடாது, அமைதியான தேர்தல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அதுதான் பத்திரமான தேர்தல். ஆனால் இந்த தேர்தல் பத்திரத்தை பற்றிய தேர்தல், அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. இங்கே பத்திரமான தேர்தலுக்கு பதிலாக தேர்தல் பத்திரம் கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இன்றைக்கு இருக்குது. இதுதான் ரொம்ப விசித்திரமான மோடி அம்சத்தினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய உச்சக்கட்டம். இந்தியாவிலேயே இல்லை, உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு வித்தைகள், அதுவும் வெளியில் விஞ்ஞானபூர்வமான ஊழல், இதை நாங்கள் சொல்லவில்லை, உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. அதையெல்லாம் பற்றி விவரம் கேட்டால் இந்த தேர்தல் பாண்டு என்று சொல்வதை யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், பணம்னு பேசு. ஆனால் யார் முத்தனும் முனியனும் குப்பனும் சுப்பனும் கொடுக்க மாட்டான். அதுக்கு பதிலாக அந்த ஆட்சியினாலே யார் லாபம் அடைகிறார்களோ அவர்கள் கொடுப்பார்கள். அவங்க கொடுக்கலன்னா, நன்கொடைன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும். நான் அவற்றை நன்கொடையாக கொடுத்தாருங்கன்னு சொன்னால், நீங்களாக வந்து 1 ரூபா இங்கே கொடுக்குறீங்க பாருங்கள், அதுதான் நன்கொடை. அல்லது இங்கே வந்து எனக்கு துண்டு போத்தாங்க, அது வந்து நானே வந்து உங்களை மிரட்டி எனக்கு துண்டு போடலைன்னா நீங்கள் உள்ளே போக முடியாதுன்னு சொன்னால், நீங்கள் அதுக்கப்புறம் என்ன அர்த்தம்? அது மாதிரி தான் ஜனநாயகத்தை துண்டு போடுறாங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த புத்தகம், அதே மாதிரி பாஜகவின் ப்ரீபெய்டு போஸ்ட்பெய்டு ஊழல்கள். இதுவரையில் நீங்கள் ப்ரீபெய்டு செல்ஃபோனுக்கு தான் பார்த்துருப்பீங்க, போஸ்ட்பெய்டுனா பிறகு பில் கட்டுறது, அவ்வளோதான். ஆனால் இது வந்து அந்த ஊழல்கள் அப்படி, அதை பற்றி ரொம்ப விவரம் தெளிவாக இருக்கணும். இன்னொன்று சுருக்கமாக படிக்கணும்னா, இந்த ஆட்சியை ஏன் தோற்கடிக்க வேண்டும், அவன் மனநிலை என்ன? ஒரு கருப்பு சட்டைக்காரன் பதவிக்கு போகாதவன், அது மட்டுமல்ல மிசா காலத்தில் பல கொடுமைகளை அனுபவித்தேன். நாளைக்கும் இந்த மாதிரி ஒருவேளை தவறு நடந்து, ஒருவேளை நாங்கள் உங்கள் ராஜ்யம்தான் நடக்குதுன்னு சொன்னால், வாழ்நாள் முழுவதும் சிறையிலே நாங்கள் இருப்பதை பொருட்படுத்தாதவர்கள், ஆனால் இந்த நாடு சிறை வைக்கப்படக்கூடாது. அதுதான் எங்களுக்கு கவலை. அதுதான் எங்களையெல்லாம் இப்படி உங்கள் மத்தியிலே இப்படி அலைய விட்டுருக்கு.
மிக முக்கியமாக எனக்கு சொன்னாங்க 91 வயசு, நீங்கள் போகாதீங்க சொன்னார். எனக்கு முன்னால் பேச எங்கள் பொதுச் செயலாளர் முனைவர் சந்திரசேகரன் சொன்னார். ரொம்ப அளவுக்கு சொன்னார். முதல்வரே கூட நேரில் பார்க்கும்போது சொல்லுவார், என்னங்க நீங்கள் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, சொன்னால் பயணம் போயிட்டே இருக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் இருந்துக்கிட்டு எழுதுனா போதுமே அப்படின்னுலாம் சொல்லுவார். ஆனால் ஏன் நாங்கள் வருகிறோன்னா மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. சுலபமாக மக்கள் நாடகத்தை பார்த்து உண்மை நினைப்பாங்க. ஒப்பனைக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் இல்லை என்று நினைக்கக்கூடாது. ஒப்பனை வேறு, உண்மை வேறு. அது நன்றாக புரிந்து கொள்ள. உண்மை வேறு, ஒப்பனை வேறு. ஆகவே இந்த உண்மை எதுன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய, ஆகவே ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்க வேண்டும், படிக்கணும். இப்போ பழைய விஷயத்துக்கு வருவோம். நான் சொன்ன விஷயத்துக்கு 140 கோடி மக்களும் இவருடைய மக்கள்னு சொன்னால் 2 கேள்வியை தான் இந்த அரசுக்கு வைக்கிறோம். மோடிங்கிற தனிநபர் மேலே நமக்கு எந்த கோபமும் கிடையாது. எந்த தனிநபரும் வேட்பாளர் உட்பட நாங்கள் பேசவும் மாட்டோம். அதை பற்றி இல்லை. எங்களுக்கு வேண்டியது கொள்கை தத்துவம். தமிழ்நாட்டினுடைய கூட்டணிக்கு இருக்கிற பெருமையே ஒப்பற்ற திராவிட மாடல். இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இருக்கிறதே, இது திராவிட மாடல், எடுத்துக்காட்டான திராவிட மாடல் ஆட்சியாக இருப்பதற்கு ஒரு தனி சிறப்பு என்னவென்று சொன்னால், இது சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கிற ஒரு ஆட்சி. மக்களை வேதனைப்படுத்தி கொண்டு ஓட்டு வாங்குவதற்கு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாத ஒரு ஆட்சியாக இந்தியாவிலே இருக்கிறது. இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான ஆட்சியாக இருக்கிறது. முன்னோடி ஆட்சியாக இருக்கிறது. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே. நான் மிகைப்படுத்தி பேசுகிறேன் நினைக்காதீர்கள். அப்படி பழக்கம் எங்களுக்கு கிடையாது. யாரையும் முகசூய் செய்ய வேண்டிய அவசியமோ, யாரிடமிருந்து எதையும் கேட்டு பெற வேண்டிய நெருக்கடியோ எங்களுக்கு ஒருபோதும் கிடையாது. துறவிக்கு வேந்தன் துரும்பு. ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் தெளிவாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த வாய்ப்புகளில் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், 140 கோடி மக்களுக்கு நான் என்னுடைய மக்கள்னு சொல்லி உருகிற தமிழ்நாட்டுக்கு சொன்னார். அப்படி இருந்தாரா, நடக்கிறாரா? 2 உதாரணம் சொல்கிறேன். நேரத்தின் நெருக்கடியினால் அவசரமாக சொல்லிட்டு போகிறேன். புத்தகத்தை பாருங்கள். இந்த மக்களுக்கு நிதானமாக, உங்களுக்கு தெரியும், மணிப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மணிப்பூர், உங்களுக்கு பத்திரிகை படிக்கிறவங்க, தொலைக்காட்சியை பார்க்குறவங்க, அந்த மணிப்பூர் இந்தியாவில் தானே இருக்குது. நம்முடைய நாட்டில் வடகிழக்கு மாநிலத்தில் தானே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கு. அந்த மணிப்பூரில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய கொடுமைகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடந்தது. மிக முக்கியமாக அந்த மணிப்பூரில் நடக்கக்கூடிய கொடுமைகள், எந்த கொடுமைன்னா சொல்கிறதுக்கு தாய்மார்கள் சகோதரிகள் இருக்கிறீங்க. இந்த கொடுமை என்ன சங்கடம்னா, பழங்குடி மக்கள் காலங்காலமாக வைந்து கொண்டிருக்கிற மக்கள். இன்றைக்கு தான் இந்த சமூக நீதி சமத்துவம் இடஒதுக்கீடு ஒரு சமதர்ம ஆட்சி வந்ததுனால இன்றைக்கு அந்த மக்கள் படித்திருக்கிறார்கள். அன்றைக்கு மக்கள் நல்லா உடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள். அந்த மக்கள், அந்த பெண்களை, எங்கள் சகோதரிகளை, எங்கள் இனத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களை மணிப்பூரில் பாஜகவினுடைய தூண்டுதலில் மேல் பிரிவுகளை அவர்களுக்குள்ளே உண்டாக்கி பெரிய கலவரத்தை நடத்தி, இன்னும் கூட அந்த கலவரம் ஓயலை. மிக முக்கியமாக அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி, 3 பெண்களை நிர்வாணப்படுத்தி ஓட்டினார்கள் சொல்லுவது உலகம் பூராவும் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு செய்தி. இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும் மனித நேயத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அந்த மணிப்பூர் எங்கே இருக்கிறது? வடகிழக்கு மாநிலங்கள். வடகிழக்கு மாநிலம் எங்கே எதற்குள்ள இருக்கிறது? இந்தியாவுக்குள் இருக்கிறது. யார் அதற்கு பிரதமர்? நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். அப்படி இருக்கும்போது நண்பர்களே, அங்கே ஒரு முறையாவது இவர் போயிருக்கிறாரா? மாறாக பற்றி எரிகிறது. அந்த தீயில போகலை. அவர் நினைத்தா உலகம் பூரா சுற்றி வர்றார். அது மட்டுமல்ல, தன்னுடைய ஆட்சிக்கு ஒரு பெயர் அவரே உண்டாக்கிட்டார். உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய குரு நாங்கள் தான் அப்படின்னார். விஸ்வகுரு அவர் வார்த்தை. இந்த விஸ்வகுருவனுடைய விஸ்வரூபம் கொஞ்சம் அங்கே போயிருக்க வேண்டாமா? மிக முக்கியமாக அவர்கள் போனார்களா? தயவு செய்தார்களா? எண்ணி பாருங்க. எல்லாரும் கேட்டாங்க. பார்லிமெண்ட்டில் கேட்டவங்களை வெளியேற்றினார். ஆனால் நீங்கள் பெருமைப்பட வேண்டிய ஒருவர் யார் தெரியுமா? உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட எங்கள் சிங்கம் கனிமொழி அவர்கள் அங்கே போனார்கள். அந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஆறுதல் சொன்னார்கள். அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு அவர்கள் மட்டுமல்ல, திருமாவளவன் போனார்.
தமிழ்நாட்டு ராகுல் காந்தி போனார். யார் யாரெல்லாம் இன்றைக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் போனார்கள். ஆனால் இவர்கள் யாராவது போனார்களா? இந்த அன்றாடம் அலறி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை என்ற ஒருவர், அவர் என்றைக்காவது போயிருப்பாரா? ஏன்னா அவரை பற்றி நான் பேசுகிறதே இல்லை. என்னுடைய அனுபவம் வேறு, அவருடைய அனுபவம் வேறு போகாமே. ஆகவே தான் மிக முக்கியமாக பேச வேண்டியது மோடியை பற்றி பேசுகிறோமே தவிர நாங்கள் தலையை பற்றி கவலைப்படுறோங்க, வாழை பற்றி என்றைக்கு கவலை மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மிக முக்கியம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மணிப்பூரில் வெறும் 2 பெண்கள் நிர்வாணமாக ஊர்வலமாக இட்டு சென்ற சங்கிகள் யார் செஞ்சது? ஆர்எஸ்எஸ்காரர்கள், உயர் ஜாதிக்காரர்கள். பிரதமர் மோடி ஒரு தடவை கூட போகலை. அது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவுக்கு அந்த நேரத்தில் சென்றவர்கள். ஏன்? மனித நேயம். எங்களுக்கு மனித நேயம். எப்படிப்பட்ட தத்துவம்? திராவிடம்னா என்ன தெரியுங்களா? குறுகிய கண்ணோட்டம் கிடையாது, பிரிவினை கண்ணோட்டம் கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இந்த பரந்த விரிந்த மனப்பான்மை உள்ள தத்துவத்தை கொடுத்ததுதான் தமிழ் கலாச்சாரம், திராவிட கலாச்சாரம், திராவிட பண்பு நம்முடைய இலக்கு. ஆகவே தான் அந்த உணர்வு மனித நேயம். மனிதர்கள் வாழக்கூடிய அந்த வேகத்தில் போகிறாங்க. ஆனால் எங்கள் 140 கோடியில் இந்த மணிப்பூர் மக்கள் அடங்கினாரா அடங்கலையா? தயவுசெய்து எண்ணி பார்க்கணும். அங்கே போனாரா? சரி, அது வடகிழக்கு. நீங்கள் எல்லாம் பாதிக்கப்படுறீங்க. நாங்கள்லாம் தொலைக்காட்சியில் பார்த்து கூட எங்களால் சாப்பிட முடியல. நீங்கள் பட்ட அவதி மிகப்பெரிய அளவிற்கு. இங்கே 146 ஆண்டுகளாக இல்லாத மழை. பல பேர் வெளியே வர முடியல. உடையில் போனால் எங்களுடைய அமைச்சர் கீதா ஜீவனாக இருந்தாலும், அதே மாதிரி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களானாலும், அதே மாதிரி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள், அந்த அளவிற்கு அவர்களானாலும் எல்லாரும் இடுப்பளவு தண்ணியில் நீந்திக்கிட்டு உள்ளே போனாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் எங்கே போயிட்டாருன்னே கண்டுபிடிக்க முடியல, காவல்துறைக்கு உள்பட. இதெல்லாம் நான் கற்பனை செய்தியா இல்லை இட்டுக்கட்டதா? அப்படி உழைத்தார்களே. இந்த நாட்டின் 140 கோடி மக்கள் குடும்பத் தலைவராக இருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முறையாவது வந்தாரா? இதுவரையிலே ஏதாவது நிதி கொடுத்திருக்கிறாரா? ஆனால் அவர் அனுப்பிய வெள்ள நிவாரண குழு வந்தது, அவர் அனுப்பிய அந்த ராஜ்நாத் சிங் வந்து பார்த்தார், அவர் அனுப்பிய பெருமைக்குரிய நம்முடைய நிதியமைச்சர்னு ஒரு அம்மா இருக்காங்க, நல்ல அறிவுரை சொல்லுவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. வைகுண்டத்துக்கு போனாங்க. இல்லை வைகுண்டம்னா தவறாக நினைக்காதீங்க, வைகுண்டம் ஊருக்கு மிக முக்கியமாக. ஆகவே ஸ்ரீவைகுண்டம், அதனால் அதை விட்டுட்டேன். நம்ம வைகுண்டத்துக்கு போனாங்கன்னா இவர் ஏதாவது தவறாக பேசிட்டார் நினச்சிட்டு போகிறாங்க. அதனால் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ரீவைகுண்டம். அங்கே போய் யாரை பற்றி பேசுகிறாங்க? கோயிலை பற்றி சொல்லிவிட்டு உண்டியலில் போட வர்றவங்களை பார்த்தாங்க. நம்ம நாட்டு நிதியமைச்சர் எவ்வளவு நிதியில் ரொம்ப கவலையாக இருக்காங்க பாருங்கள். அரசாங்கம் இந்த அறலே பாதுகாப்புத்துறைக்கு போவோம் அந்த உண்டியல், அந்த உண்டியலில் காசு போடாதீங்க, அர்ச்சகர் கையில் கொடுத்துட்டு போங்கன்னு. இனத்தோடு எவ்வளோ அழகாக சேர்கிறது பார்த்தீர்களா? அதுதான் மிக முக்கியம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு இந்த செய்தார்கள். இதுதான் இவர்கள் செய்தது. இவர்கள்லாம் வந்தார்கள். எவ்வளவு காசு கொடுத்தாங்க? எத்தனை முறை கேட்டாங்க? நம்முடைய முதல்வர் போய் கேட்டார், உதயநிதி போய் கேட்டார், டிஆர் பாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போய் அவர் தலைமையில் போட்டார். உள்துறை அமைச்சரை பார்த்தார். வரும் வடிவேலு வசனம்தான், வரும் வரும் வராது, அவ்வளோதான். இப்போ நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அளவிற்கு வந்திருக்கிறாங்க மிக முக்கியமாக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிறாருன்னா 140 கோடி மக்களில் தூத்துக்குடி மக்கள் அடங்கலார்களா, நெல்லை மக்கள் அடங்கி இருக்கிறார்களா, செங்கல்பட்டு அடங்கி இருக்கிறார்களா, தமிழ்நாடு அடங்கி இருக்கிறதா? அப்போ தமிழ்நாட்டுக்கு இவர் எத்தனை முறை படையெடுத்தாலும் என்ன? ஒன்றும் பணம் கொடுக்கறது அப்புறம் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருக்கிறார்களா? அதே நேரத்தில் முதலமைச்சர், அதே நேரத்தில் நம்முடைய அமைச்சர்கள், அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி தோழர்கள், தலைவர்கள், இது அத்தனை பேரும் அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த 2 சம்பவம் போதும் இவர்களுக்கும் தமிழ்நாட்டிலே ஓட்டு கேட்பதற்கு ஒரு மாரல் ரைட், ஒரு தார்மீக உரிமை உண்டா என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஆகவே அந்த செய்திகளை மிக முக்கியமாக எடுக்கிறோம். அது மட்டுமல்ல நண்பர்களே, சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் இன்னொரு 10 நிமிஷம் சொல்லணும். அதுக்காக அவர்கள் கொடுத்த வாக்குறுதி இப்போ பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த விளம்பரங்கள்லாம் கொஞ்சம் முன்னால் இப்போ தான் கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், வருதான்னு தெரியல. ஏன்னா அதிகமாக நான் ஊரில் அலைகிறது தொலைக்காட்சி கூட பார்க்குறதில்ல அதிகமாக. அதில்
திடீர்னு பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் சாக நீங்கள்லாம் தொடர்ந்து இந்த சீரியல் கூட பார்க்க முடியாது. சீரியலில் திடீர்னு நடிகை நடித்தா திடீர்னு மோடி வருவார். இவர் எப்போயா சீரியல் அங்கே மிகப்பெரிய அளவுக்கு போனார்னா அங்கே மோடியை காட்ட உடனே கேரண்டி அப்படிம்பார். இதுக்கு வரையில் பார்த்தீங்கன்னா இதுவரையில் அவர் ஆரம்பத்தில் விற்ற டீ வேற, குஜராத் டீ. ஆனால் இப்போ கேரண்டி அதுதான். இங்கே அது வாரண்டியும் கிடையாது. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு கேரண்டியும் கொடுத்தாரு. அந்த கேரண்டியில் 2-3 கேரண்டி எல்லாரும் கேட்குறாங்க, நாடு பூரா கேட்குறாங்க, எல்லா கட்சிக்காரரும் கேட்குறாங்க, இளைஞர்கள் கேட்குறாங்க. அதுதான் என்னது, எனக்கு ஓட்டு போடுங்க. 2014 நான் ஆட்சி வந்தால் குஜராத் மாடல், சாதாரண மாடல் இல்லை, அந்த குஜராத் மாடலில் என்ன இருக்குன்னா 2 கோடி பேருக்கு வேலை. அப்போ 10 வருஷம், இப்போ 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருந்தா நம்ம ஊரில் வேலை கிடைக்காதவங்களையும் சேர்த்து ஐயா அங்கே வேலை காலியாக இருக்குது கொஞ்சம் வாங்கன்னு வெளிநாட்டுக்காரனையும் கூப்பிட வேண்டிய அளவுக்கு வந்தாலும் வந்திருக்கோம். ஆனால் செய்தாரா? அது மட்டுமல்ல, இன்னொன்று சொன்னார், இந்த தாய்மார்கள் மற்றவர்களெல்லாம் சேர்த்து நீங்கள் இது ஆரம்பிங்க, பேங்க் வங்கி கணக்கு ஆரம்பிங்க, நான் கருப்பு பணத்தையெல்லாம் சாட்டை அடித்து கொண்டு வருவேன் வெளிநாட்டில் இருக்கிறது, அதை அப்படியே கொண்டு வந்து 15 லட்சம் ரூபா உங்கள் கணக்கில் பொத்துன்னு வந்து விழுன்னாரு. நம்ம தாய்மார்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த சிறுவாட்டு காசு உழைச்சி இந்த கிராமத்தில் போய் தலையில் மண்ணை சுமந்து கிராமப்புற வேலை திட்டத்தில் வந்து 100 ரூபா வாங்கி அதில் அவன் கையில் முக்கியமாக கிடைக்குதா இல்லையா அதை அவ்வளவும் வாங்கி அவ்வளவும் கொண்டு வந்து கொஞ்சம் மிச்சம் மீதி மாறி அவங்க உப்பு மிளகா புளியெல்லாம் வாங்கினது போக தாய்மார்களுக்கு எப்பவுமே அந்த சிக்கனம் உண்டு. அதுதான் மிக முக்கியம். அவங்க வீட்டுக்காரர் கூட தெரியாமல் ஒரு கொஞ்சம் முடிச்சு வச்சுருப்பாங்க முன்னாலாம். அது சிறுவாட்டு காசுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. மிக முக்கியமாக இங்கே சொல்லுவாங்களா, சிறுவாட்டு காசுன்னு தான் அது மிக முக்கியம். ஆகவே அதை வந்து முடிச்சு வச்சுருக்கிறது பதிலாக இப்போ ஒரு மற்ற இடங்களில் போட்டு உண்டில் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட அளவிற்கு அதை கொண்டு வந்து ஆரம்பித்து இவர் சொல்கிறாரு 15 லட்சம் வரப்போகுதுன்னு வங்கி கணக்கு எப்படிங்க கையெழுத்து போட தெரியலன்னா ரேகை வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வச்சு வங்கி கணக்கு ஆரம்பித்தாங்க. 15 லட்சம் ரூபா வந்துதா? இதே என்னன்னு கேட்டால் அதுக்கு பதிலாக வராது மட்டுமல்ல, அவர்கள் அந்த போட்ட பணத்தை கூட திருப்பி எடுக்க முடியல. இங்கே நண்பர் சொன்ன மாதிரி, எனக்கு முன்னால் பேசின நண்பர்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே இருந்த பணமெல்லாம் நோட்டு செல்லாதுன்னார். திடீர்னு நிதியமைச்சருக்கே தெரியாது, அமைச்சரவைகளுக்கே தெரியாது, ரிசர்வ் வங்கி அதுக்கப்புறம் தான் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்குது. அவ்வளோ வேகமாக சொன்னார். புரட்சிகரமான திட்டம் தான் அப்படின்னார். 1000 ரூபா நோட்டுகள் செல்லாது. அதே மாதிரி பழைய 500 ரூபா நோட்டும் செல்லாது. அதுக்கு பதிலாக நாங்கள் புதுசாக அடிக்கிறோம் அப்படின்னாரு. ஆனால் இந்த பணமதிப்பு இழப்பு டிமானிட்டைசேஷன் அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பொருளாதாரத்தில். அந்த டிமானிட்டைசேஷன் இருக்க அந்த மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுல ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அதில் இவரே உருவாக்கினதால 2000 ரூபா நோட்டு. அந்த 2000 ரூபா நோட்டுலேயே கள்ள நோட்டு வந்துடுச்சு, அதுலேயே கருப்பு பணம் வந்துடுச்சு. இதே மோடி அவர்களை அதை யாரும் பயன்படுத்தாதீங்க, குறிப்பிட்ட தேதிக்குள்ளே மறுபடியும் திருப்பி மாற்றுங்க என்று சொன்னார்களே. இதை விட பொருளாதாரத்தில் மிக கேவலமான ஒரு நிலைமை ஆட்சியில் என்றைக்காவது உண்டா? நான் பொருளாதாரமானவன், விஷயம் தெரியாத பேசுகிறவன்ல மிக முக்கியமாக. ஆகவே தயவு சொல்லுங்கள், நான் தவறுன்னா என்னை திருத்திக்கிறேன், தவறுனா உங்களுக்கு மன்னிப்பு கேட்குற தயாராக இருக்கிறோம். யாராவது நீங்கள் மிக முக்கியமாக இதை செய்வதற்கு தயாராக இருந்திருக்கிறார்களா? இன்றைக்கு அதனுடைய அவதி என்ன? சாதாரண நம்ம கிராமத்தில் பாவம் 2000 ரூபான்னா ரொம்ப பத்திரமா சேமித்து வைக்கலான்னு சொல்லி அது பானையில் போட்டு பாருங்கள். அந்த பாட்டிக்கு இது மாதிரி தெரியவே தெரியாது, இந்த மாதிரி செல்லாதுன்னு. அவங்க போய் எப்படி கள்ளப்பணத்தை சேகரிக்க வைக்கிறவனுக்கு தெரியும் எந்த தேதிக்குள்ளே மாற்றிக்கிறதுன்னு தெரியும். தேதி தாழ்னாலும் அதுக்கு வியாக்கியானம் செய்வான், அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் தெரியும். யாருக்கு? பணக்காரர்களுக்கு தெரியும். ஆனால் ஏழை எளியங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் இருக்கிற அவர்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தயவுசெய்து என்ன பாருங்க. இதையெல்லாம் கேட்டு பணம் வரல 15 லட்சம் ரூபா போட்டேன்னு சொன்னீங்களையா, ஒன்றும் வரலையான்னாரு. அப்படி சிரித்தார். பதில் சொல்லலை. அவர் பார்லிமெண்ட்டில் கேட்டாங்க, மற்ற இடங்களில் கேட்டாங்க. அவர் தான் கேள்வி கேட்பாரே தவிர மற்றவர்கள் கேள்விக்கு அவர் ஒரு தடவை கூட பதில் சொன்னதே கிடையாது. அதுதான் தவிர மற்ற மக்கள் கேள்விக்கும் அவர் பதில் சொன்னது கிடையாது. ஆனால் மற்றவர்கள் சொல்லுவார். அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன சொல்கிறாங்க அவங்க மந்திரிகள் மற்றவர்கள்லாம் சேர்ந்து முதல்ல சில பேர் எப்போ சொன்னாருன்னு கேட்டாங்க. சொன்ன இடத்தோடு சுட்டு போட்டாங்க ஊடகத்துக்காரங்க. உடனே அடுத்தபடியாக கேட்டார். அவங்க ஒரு ஹிந்தி வார்த்தை, எல்லாம் ஹிந்தியில் தான், சப்கா சாத் சப்கா விகாஸ்பாங்க. உடனே வந்த உடனே
என்னையான்னு ஒன்றும் புரியலன்னா என்ன தீக்கிறேன் அந்த டோனாக்காரன் சொல்கிற மாதிரி இருக்கேங்கிறதுனால சத்தமாக வந்த உடனே அதான் வளர்ச்சி 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 அங்கே அப்படிம்பார் பூரா மிக முக்கியமாக. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டில் பார்த்தது தளர்ச்சி தளர்ச்சி தளர்ச்சி, இவ்வளோதான். இந்த சூழ்நிலையில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளில் அதுக்கு அடுத்த வார்த்தையில் என்ன சொன்னார், ஜும்லா அப்படின்னார். நமக்கு இதுவரையில் சிம்லாவை பற்றி தான் தெரியும், இதுவரையில் ஜும்லாவே நம்ம கேள்விப்பட்டதில்லை. அது ஒரு நகரம்னு தெரியும், ஆனால் ஜும்லா என்னென்னா சும்மா அப்படின்னு நம்ம கையை வச்சு சொல்கிறான் பாருங்க சில ஜும்லான்னு அப்படின்னு. அது மாதிரி ஒரு பிரதமர் சொன்னிருக்காருன்னா இவருடைய கேரண்டியை என்ன நம்புறது? தயவுசெய்து நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்கணும். வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு அப்படியே பெருகும்னு சொன்னார். பெருகாத மட்டுமல்ல, இன்றைய சூழ்நிலை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நேற்று வந்திருக்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு சுட்டி காட்டணும். அதுதான் மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் சொல்ல வேண்டுமென்றால் வேலை வாய்ப்புகள் இந்த சூழ்நிலையில் அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணம் தான் வந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதில் இருப்பார்கள் மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டும். எவ்வளவு இளைஞர்கள் படித்தவர்கள் அவர்களுக்கு இப்போ படிப்பை கட் பண்ணுறதுக்கு வேலை செய்கிறாங்க, ஆனால் மனு தர்மப்படி அந்த மிக முக்கியம். ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்கிறேன். 2014 முதல் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வாய்ப்புகள் பெரிய கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்புகள் வந்திருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் மட்டும் நம்முடைய முதல்வர் மிகப்பெரிய அளவிற்கு எப்போது நேற்று கூட வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, நீங்கள் செய்யலை, ஆனால் என்னுடைய ஆட்சி மாநில ஆட்சி, மாநில ஆட்சியில் 9,61,000 கோடி ரூபாய் முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம். சாதாரண அதனுடைய வாய்ப்பு என்னென்னா 30 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. இதை செய்துவிட்டு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க இந்தியா கூட்டணி, திமுக கூட்டணி. அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு ஏமாற்று நம்பிக்கையை நீங்கள் கொடுத்து விட்டு, தவறான நம்பிக்கையை கொடுத்து விட்டு மிகப்பெரிய அளவிற்கு இந்த வாய்ப்பை எப்படி உருவாக்கி இருக்கிறீர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல நண்பர்களே, மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுடைய எண்ணம் வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் இளைஞர்கள் இன்றைக்கு விரக்தி அடைந்திருக்கிறார். மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பெரிய சங்கடம். இன்றைக்கி இருக்கிற போதை மாதிரி பொருள்களை போய் இளைஞர்களை கட்டுப்படுத்துறது காவல்துறைக்கு மற்ற துறைக்கெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு. ஏன்னா அது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆகுது. அதில் குஜராத்தை சார்ந்த அதானி வைத்திருக்கிற ஏர்போர்ட்லேருந்து தான் அந்த அதாவது துறைமுகத்திலிருந்து தான் அதிகமான அளவுக்கு வருகிறது என்று சொல்லக்கூடிய நிலை இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம இளைஞர்களே பாழாகிறது. அவனுக்கு என்ன நினைக்கிறான், எத்தனை தடவை வீட்டு வாங்குறது, எத்தனை தடவை அப்பா அம்மாட்ட இருக்கிறது, இவ்வளோ வளர்ந்த பிற்பாடு அப்படின்னு நினைக்கிறான். அவனுடைய மனம் இருக்கும். அது என்ன செய்கிறது, அது நியாயப்படுத்தலை. அவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளானவன் அதை ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக நினைப்பதை விட ஒரு சமூக பிரச்சனையாக நினைத்து அதுக்கு தீர்வு காணணும் என்று நினைத்தால் இந்த வேலைவாய்ப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த வேலைவாய்ப்பு இன்றைக்கு கிடையாது. இவர் எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கிறார். ராகுல் காந்தி அழகாக சொன்னார், 30 லட்சம் நிரப்ப வேண்டிய பதவிகளே நீங்கள் நிரப்பவில்லை. அதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும், அதில் தெளிவாக செய்தோம். அது மட்டுமல்ல நண்பர்களே, உங்களுக்கு சொல்லுகிறோம், இந்த வேலைவாய்ப்பு பணம் வரும், விவசாயிகளுக்கெல்லாம் ரெட்டிப்பு மடங்கு வாழ்க்கை வரும்னார். விவசாயிகளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் தெளிவாக உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஏற்கனவே 3 சட்டத்தை கொண்டு வந்து அதுக்காக பஞ்சாபில், ஹரியானாவில், உத்தரப்பிரதேசத்தில், மற்ற இடங்களில் வடபுலத்தில் இருந்த விவசாயிகள்லாம் உங்களுக்கு தெரியும், ஓராண்டு காலம் குடும்பமாக வந்து டெல்லியில் ரோட்டில் அவங்களே தங்கி கொண்டு மழை பெய்தாலும் பனி பெய்தாலும் கடும் குளிரிலும் கடும் வெயிலிலும் அங்கே அடிக்கடி வெப்பநிலை தட்பவெப்பம் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த சூழ்நிலையிலே கூட அவர்கள் அதை அவதிப்படாதிருந்தார்கள். அதை பார்த்து கடைசியில் அவருக்கு அந்த நெருக்கடி வந்தது. நெருக்கடி வந்த உடனே வேறு வழி இல்லை, இந்த 3 சட்டத்தையும் நான் திரும்ப பெறுறேன்னார். அவர்கள் உடனே நிறுத்தினாங்க. 1 வருடத்துக்கு பிறகு, அது சாதாரணமல்ல. அப்போ நம்முடைய இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அறிஞர் அண்ணாமலை இருக்கார் பாருங்க, அவர் சொன்னார், அந்த சட்டத்தை நாங்கள் வாபஸ் வாங்க மாட்டோம், ஒரு வரியை கூட மாற்ற மாட்டோம். யார் சொன்னார்? ராஜாவை மிஞ்ச ராஜ்ய விசுவாசி. பாவம், அவர் சட்டத்தையே வாபஸ் வாங்கிட்டார். இவர் என்ன பண்ணார்? அப்பவும் தைரியமாக தன்னுடைய அன்றாட புழுகளை உழைத்து கொண்டே இருக்கிறார். அது அன்றாட புழுகளாக இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்
நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும். எந்த தொழிற்சாலையை அவர் உருவாக்கினார்? உங்களுக்கு ஏஎம்எஸை பற்றி செங்கல், ஒரு செங்கல்ங்கிறது எல்லா இடத்துக்கும் பெருங்கு. இன்னமும் நிதி ஒதுக்கினாங்க, இன்றைக்கு ஆரம்பித்தாங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தட்ட உடனே வருகிறது. ஆனால் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார்? இது போதாதுன்னு இன்னும் 4 தடவை 6 தடவை வர்றாரு. தமிழ்நாட்டிலேயே குடியேறலாம், ரொம்ப மகிழ்ச்சியாக நாம் அதை ஏற்றுக்கொள்வோம், அதெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனால் ஓட்டு மட்டும் உங்களுக்கு ஒருபோதும் இருக்காது. காரணம், ஓட்டு போடக்கூடிய நியாயங்கள் உங்கள் பக்கத்தில் இல்லை. உங்களை தேர்ந்தெடுப்பதற்குரிய அவசியங்களை மக்கள் உணரலை. அதுக்கு வேண்டிய அவசியத்துக்கு நீங்கள் எதுவும் செய்யலை அப்படின்னு மிகப்பெரிய அளவிற்கு அந்த வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார். கடைசியாக ஒன்றை சொல்லணும். என்ன சொல்லுகிறோன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல, தூத்துக்குடி மக்கள் மட்டுமல்ல, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மக்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது நண்பர்களே, சேது சமுத்திர கால்வாய் திட்டம் என்ற அந்த திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று ஒரு 30-40 ஆண்டு காலம் நீதி கட்சி காலத்திலேயே நினச்சாங்க. சரியா ராமசாமி முதலியார் காலத்திலே நினச்சாங்க. அப்படிப்பட்ட அந்த காரியத்தை யாகாரோட காலத்தில் வந்தால அதை செய்து முடிக்க துணிவெடுத்தவர். இந்த உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த பகுதியை சார்ந்தவர் தான் பெருமதிப்பிற்குரிய மறைந்தும் மறையாத நம்முடைய நினைவுக்குரியவர் கேடி கோசல்ராம். கேடி கோசல்ராம் எப்போ பேசினாலும் என்ன பண்ணுவார்? சேது சமுத்திர கால்வாய் திட்டம், சேது சமுத்திர கால்வாய் திட்டம் அப்படின்னு பேசுவார். அந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை இவர்கள் என்ன செய்தார்? நம்முடைய ஒப்பற்ற தலைவர், நூற்றாண்டு விழா நாயகர் கலைஞர் தான் அந்த திட்டத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு யூபிஏ என்று சொல்லக்கூடிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் மன்மோகன் சிங் தலைமையில் சோனியா காந்தி அம்மையார், கம்யூனிஸ்டுகள் எல்லோரும் சேர்ந்த இடத்துல மதுரையிலே மிகப்பெரிய திட்டத்தை ஆரம்பித்து டிஆர் பாலு அவர்களை கப்பல் அமைச்சராக்கி வேக வேகமாக நடத்தி எல்லாம் முடியடையக்கூடிய திட்டம். இன்னும் 13 கிலோமீட்டர் தான் பாக்கி. அந்த 13 கிலோமீட்டரில் முடிக்க போகிறாங்க. தேர்தல் வரப்போகுது. அதில் மிகப்பெரிய அளவிற்கு இந்த வாய்ப்புகள் வந்துருமோ, இவங்களுக்கு பெருமை வந்துருமோங்கிறதுக்காக குறுக்கு வழியை கையாண்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடாது. ஏன்னு கேட்டால் அங்கே ராமர் சேது அங்கே இருக்குது, திட்டு இருக்குது. ராமர் இங்கே தான் இந்த வழியாக தான் போய் கோடு கிழிச்சார், ஆகவே அதை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவிற்கு என்ன செய்தார் என்றால் இதை தடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் போனாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய அளவுனாங்க. அங்கே ஒரு சுப்பிரமணிய சாமி கிடைச்சார், இன்னொரு அம்மா, இந்த அம்மா அவங்க சேர்ந்து சொன்னாங்க. முதல்ல ஜெயலலிதா தான் அது வேணும்னு கேட்டாங்க. பிறகு அந்த பெருமை பூரா கலைஞருக்கு, திமுகவுக்கு வந்துடுது, காங்கிரஸுக்கு வருதுன்னு ஒன்று அவங்களே அதை எதிர்த்தாங்க மிக முக்கியமாக. ஆனால் வழக்கு அங்கே அந்த ஸ்டே வாங்கினாங்க, அந்த நிறுத்த அப்படியே வழக்கு போட்டாச்சு. அதனால் வேலை செய்ய முடியல. 2000 கோடி செலவழித்து பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு வந்திருப்பாங்க. தென்கிழக்கு தென்னாடு மட்டுமல்ல, வடநாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, அதை தாண்டி தென்கிழக்கு ஆசியாவே பயன்படக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த திட்டத்தை இங்கே ராமர் சேதுன்னு ராமர் பாலம்னு சொன்னீங்க. ஆனால் நீதிமன்றத்தில் சொன்னாங்க, அவர்கள் வழக்கு போட்டார், அதை அறிவிக்கணும், அதை பிரகடனப்படி ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை அறிவிக்கணும்னு கூட சுப்பிரமணிய சாமி கேட்டார். ஆதாரம் காட்டுங்கன்னு உச்சநீதிமன்றத்தை கேட்டாங்க. வாய்தா 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 வாங்கினாங்க. ஆனால் யார் அறிவிக்கிறாங்கன்னு பார்த்தா முடியல. காரணம், அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணால் உண்மை எப்பவும் மாறாது பாருங்கள். அங்கே ஒன்றும் இல்லை. அதை தெரிஞ்ச கோர்ட்லேயே அதை நான் இவருடைய அமைச்சரையே, மோடி அவர்களுடைய அமைச்சரே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற அமைச்சரை கேள்வி கேட்டாங்க, நம்ம ஆட்கள் கேட்டு. உடனே அப்படி தேடி பார்த்தோம், எதுவுமே கிடையாது. அந்த காலத்திலே கூட கலைஞர் சொன்னார், சரி ராமர் சேது பாலமாகவே இருக்கட்டும், இப்போ நாங்கள் அதை பற்றி கூட இல்லை, நீங்கள் அதை விட்டுட்டு வேறு மாற்று பாதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா மக்கள் பணம், மக்களுக்கு வேலை கிடைக்கணும். நாங்கள் ஒன்றும் இந்த வழியாக தான் வரணும், அதை வரணும் இல்லை, எங்களுக்கு சேது சமுத்திர கால்வாய் திட்டம் வரணும், இல்லை நாங்கள் கட்டுவோம், நாங்கள் அதை பற்றி பரிசீலிப்போம், நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்னு நாடாளுமன்றத்தில் உத்தரவு கொடுத்தார்கள். யார்? இதே பிஜேபி, இதே ஆட்சி. ஆனால் செய்தார்களா? பிறகு என்ன நடந்தது என்றால், கடைசியில் ஒன்றுமில்லை, நாங்கள் நடத்துவோம்னு ஒப்பந்தம் சொன்னார்கள், அதுவும் ஜும்லா தான், வேற ஒன்றுமே இல்லை. மிகப்பெரிய அளவுக்கு கடைசி வரைக்கும் இல்லை. எனவே எந்த தொழிற்சாலை வைத்தார்கள்? இந்த எத்தனை முறை நீங்கள் வந்தாலும் அந்த ஒரு தொழிற்சாலைன்னா உங்களுக்கும் பேர் வந்திருக்குமே. நீங்கள் எந்த பேர் வேணாலும் வச்சுட்டு போங்க, ராமர் பேர் வைங்க, அனுமார் பேர் வைங்க, அல்லது எதை வேணாலும் வைக்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் மக்களுக்கு வேலை கிடைக்கணும், அதுதான் மிக முக்கியம்.
இப்போ கடவுள் பேரால் கல்லூரிகள் ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்ன எதிர்பார்த்துக்கிறோமா? இல்லையே, வரவேற்கணும். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள் வருதுன்னு சொன்னால் அதை செய்தாரா அல்லது செய்வதற்கு நாளைக்கு திட்டம் சொல்லுவாரா? வேற ஒன்றுமே கிடையாது. அந்த மக்களை சிந்திக்க வேண்டாமா? ஆகவே தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் இல்லை. அதே நேரத்தில் நான் அத்தனை கோடி செய்திருக்கிறேன், இத்தனை கோடி செய்திருக்கிறேன்றாரு, எத்தனை பேருக்கு வேலை? எனவே தான் நண்பர்களே, இனிமேல் செய்வோம், இனிமேல் கேரண்டி என்பதை பற்றி நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். ஆனால் கடைசியாக ஒன்று சொல்கிறேன். இப்படியெல்லாம் சொன்ன உடனே அவர் சொல்லலாம் பதில், நானா தொழிற்சாலை வைக்கல, 2 பெரிய தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கேன், அது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்பார். என்ன பெரிய தொழிற்சாலை தெரியுங்களா? தினம் ஒரு 20,000 பேருக்கு மேலே அவங்க பிஜேபியில் ஆட்களை நியமித்து தினம் ஒரு பொய்யை பரப்பி கொண்டே இருப்பது, அதுதான் பொய்யை பரப்பும் தொழிற்சாலை அவர் வச்சிருக்கிறதுக்கு. அதுக்கு ஆங்கிலத்தில் சமூக வலைதளத்தை செய்வதற்கு ட்ரால்ஸ் என்று பெயர். பூராமே அது வெளியாயிருக்கு. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்பட்டமான பொய்கள். திடீர்னு திமுக ஆட்சி மேலே அவர்கள் கொடுக்குற மக்கள் திட்டம், மக்கள் மகளிர் பயன்படுத்தி இருக்கிறாங்க, 1000 ரூபா திட்டம், இதெல்லாம் சொன்னார்கள். இதெல்லாம் மாற்றி மக்கள் நிறைய வர்றாங்க, வெளியிலேருந்து வர்றாங்கன்னு கேட்டால் அதை தடுக்கணுங்கிறதுக்காக என்ன நினைத்தார்கள்னு சொன்னால் உடனே ஒரு வழியை கையாண்டாங்க. இந்த பீகார்லேருந்து வேலைக்கு வர்றாங்க பாருங்கள், இந்த மக்கள்லாம் பார்த்தா அவங்களெல்லாம் கொல்றாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு ஹிந்தியில் பரப்பி விட்டாங்க. யார்? இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வரணும், ஸ்டாலின் ஆட்சிக்கு, திமுக ஆட்சிக்கு என்பதற்காக உடனடியாக அவர் அங்கேயே போய் அங்கேயே எடுத்து அணைச்சி சொன்னாங்க. அதை பரப்புனது யார்? பிஜேபியினுடைய அதிகாரபூர்வமான சமூக வலைதளத்தில் உச்சநீதிமன்றம் வரையிலே போய் அவர் மன்னிப்பு கேட்டார்கள், அதை நிரூபித்தார்கள். ஆகவே தான் எதிர்மறையான விஷயங்களை செய்வதற்கு ஒரு பொய் தயாரிப்பு தொழிற்சாலை. இதுவரையில் இங்கே கேள்வி, இதை ஒரு தயாரிப்பு பொய் சொல்லுவாங்க, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வேடிக்கையா. ஆனால் அந்த பொய் எப்போ பொய் சொல்லலான்னு வள்ளுவர் கூட லைசன்ஸ் கொடுத்தது ரொம்ப லிமிட்டடாக கொடுத்துருக்கிறாரே தவிர எப்பவும் இல்லை. உண்மைக்கு எங்கேயாவது வந்தால் அதுக்கு மாறாக வந்தால் பொய் சொல்கிறது பற்றி வாய்மையை உண்டாக்குனா அதுக்கு பொய் பயன்படுத்தலான்னு. ஆனால் இவங்க பொய்மைக்கே பொய்மை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வள்ளுவர் குரலையே மாற்றி எழுதிவிட்டார் அவர், மிகப்பெரிய அளவிற்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு தொழிற்சாலை. 2வது தொழிற்சாலை என்ன என்பது ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஒரு நிறைய வாஷிங் மிஷின்கள் தயாரிக்கிற தொழிற்சாலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ஆயில் ரிஃபைனரி மாதிரி இந்த சுத்திகரிப்பு அந்த தொழிற்சாலை, அதாவது அழுக்கெல்லாம் தூய்மைப்படுத்துறதுன்னு, அது மாதிரி மிகப்பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய தொழிற்சாலை எது என்று சொன்னால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யாரெல்லாம் எதிர்கட்சியில் இருக்காங்களோ அவங்களில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அளவிற்கு இங்கே வந்துவிட்டால் அவர்களுடைய அந்த வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும்னா, அவர்களை எல்லாம் தூய்மைப்படுத்திட்டாங்க. பிஜேபியில் சேருங்க, எங்களுடைய கூட்டணிக்கு வாங்க, ஆகவே அவர்களுக்கு முழுக்க அந்த வாய்ப்புகள் வரும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வாய்ப்புகளை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இதை பற்றி நீங்கள் ஆழமாக, இந்த 2 தொழிற்சாலை தான். ஒன்று, யாருமே பிஜேபியில் சேர்ந்தால் உடனடியாக நீங்கள் வரலாம் அப்படின்னு. ஆகவே தான் நண்பர்களே, கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன். நேரத்தின் நெருக்கடியில் இருக்கிற காரணத்தால் நீங்கள் விவரம் தெரிந்த மக்கள் சரியானவர்களை எப்பொழுதுமே தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அந்த சரியான தீர்ப்பு நீங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே ஒன்றை நான் பார்த்து சொல்கிறேன். இந்தியா முழுவதும் இந்த ஊடகங்கள் அல்லது கருத்து கணிப்புகள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் 400 பேர்னு சொன்னார். இப்போ இல்லை, தெளிவாக தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. 200 கூட அவர்கள் தாண்ட போகிறதில்லை. நிச்சயமாக ஜூன் 5ஆம் தேதி வரப்போகிறது புதிய இந்தியா கூட்டணி ஆட்சி தானே தவிர மீண்டும் மோடி ஆட்சி வராது என்பதுதான் மிக முக்கியம். எனவே இந்த தேர்தல் மோடி ஆட்சியை வழி அனுப்புகிற தேர்தல். காரணம் தலைவர்களால் அல்ல, மக்களால். ஏனென்றால் அந்த மக்கள் கொதிநிலையில் இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் சில ஒரு கட்சிகள் இருக்காங்கன்னா, பாஜகவாக இருக்கட்டும், அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், இப்போ அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. பாஜகவுக்கு ஏன் அவங்க உழைக்கிறாங்க, ஏன் மோடி இத்தனை தடவை வர்றாருன்னா, நோட்டா விட தாண்டணுமேங்கிற கவலை தான், கட்டின டெபாசிட்டியாவது திரும்பி வாங்கணுமேங்கிற கவலை தான். எனவே தான் இப்போ அவங்களுக்குள்ளே சொல்லிட்டாங்க, 2வது இடம் யாருக்கு? திமுகவுக்கு முதலிடங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. 2வது இடம் யாருக்குங்கிறது தான் 2 கட்சிக்கு போராட்டம். மற்றது வேற ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்கிறாரு எங்களுக்குன்னு, இவர் சொல்கிறாருன்னு, அது மக்களுக்கு உங்களுக்கு தெரியும் 2வது இடம் யாருக்கு இருந்தாலும். ஆகவே தான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நிச்சயம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையில் இந்த ஆட்சியினுடைய ஒப்பனைகள் கலைந்திருக்கின்றன.
உண்மைகள் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. கிழக்கு வெளுக்கிறது. மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள். தலைவர்கள் ஆயத்தமாகிறார்களோ இல்லையோ, கட்சிகள் ஆயத்தமாகிறதோ இல்லையோ, மக்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள். எனவே நீங்கள் நான் அந்த 19ஆம் தேதி அன்று வேகமாக அதில் கூட பாருங்கள், 19ஆம் தேதி ஓட்டு போட்டால் நாம் அடுத்தது என்ன ஒரு வாரத்தில் 10 நாளில் முடிவு வருதான்னு பார்ப்போம். இன்றைக்கி அதெல்லாம் முடியாது. ஜூன் மாதம் வரையில் இருக்கணும். ஏன்னா பிரதமருக்கு பல ஊர்களில் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வசதியாக 7 பாகமாக அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பகுதியினெல்லாம் வைத்திருக்கிறாள். எப்படி இருந்தாலும் ஜூன் 5ஆம் தேதி அந்த கலைஞருடைய பிறந்த நாளுக்கு அடுத்த நாள். ஆகவே அதில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றம் இருக்காது. ஆகவே தான் அந்த மாற்றம் என்பது கட்டாயமாக வருத்த கட்டாயமாகிவிட்டது. காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அந்த நிலையிலே மீண்டும் பார்ப்போம். அதற்கு ஒரே வழி, இந்த திமுக கூட்டணியின் சார்பாக, இந்தியா கூட்டணியின் சார்பாக எங்கள் அறிவு செல்வம், கொள்கை செல்வம், திராவிட இயக்கத்தினுடைய பெருமைமிகு வீராங்கனையாக சிம்ம சொப்பனமாக பாராளுமன்றத்திலே கனிமொழி எழுந்தால் அவர்கள் அலறுவார்கள் மிகப்பெரிய அளவில். ஒரு பெண்ணின் குரல் கேட்கக்கூடாது என்பதற்காக அவர்களை பலமுறை வெளியே அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் 146 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்த ஒரே ஒரு ஜனநாயக ஆட்சி இந்த ஆட்சி தான். 5 ஆண்டு காலத்தில் டெப்டி ஸ்பீக்கரே இல்லாமல் ஆண்ட, தேர்தலுக்காமல் ஆண்ட ஆட்சி இந்த ஆட்சி தான். ஆகவே தான் இதை மாற்றி ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக இந்த போராட்டம். அவர்களை பொறுத்தவரையிலே, பிஜேபி அணியை பொறுத்தவரையிலே அவர்கள் மற்றவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள, எதிர்கட்சிகளையும் அப்படிதான். அவர்களோட ஏன் சில பேர் திடீர்னு போய் சேர்றாங்க? அவங்க தங்களை காப்பாற்றிக் கொள்ளணும். இல்லைன்னா அவர்களுக்கு எல்லா பல நிர்பந்தங்கள் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் சொல்வது உங்களை காப்பாற்றிக் கொள்ள, மக்களை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே அதை பார்த்து முத்திரையிட்டு கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்களை பெருத்த முந்தி எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி அடைய செய்தீர்களோ அதை விட அதிகமான அளவிற்கு நீங்கள் வாக்களித்து வெற்றியடை செய்யணும். அதனால தான் ஒரு அம்மா கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மீண்டும் ஏதாவது வருதான்னு இங்கே பார்த்தவங்க அவங்கள நீங்கள் விரட்டு மறுபடியும் இந்த பக்கத்திலேயே வர முடியாதுன்னு சொல்லி பாவம் சென்னைக்கு வந்தால் சிவமாவோம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே வரக்கூடிய அளவிற்கு ஆக்கியிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் அருமையான வாக்காளர்கள், உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்லணுமேங்கிறதுக்காக இதை வாய்ப்பாக வைத்துத்தான் இவ்வளோ நேரம் பேசினோம். நீங்கள் சிந்தியுங்கள், செயலாற்றுங்கள், உதயசூரியன் சின்னத்தில் முத்திரை குத்துங்கள். அதன் மூலம் ஜனநாயகத்தை, இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுங்கள் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.